அதாவது உங்க படங்கள்ல வந்து இது கடைசி உலக போர், நான் உங்க படங்கள்ல வந்து காதல் போர் நல்லா இருக்கும், இந்த படத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது? காதலும் இருக்குண்ணே, படத்துல காதலும் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. ஆக்ஷன் இருக்கு, ஜானரா சொன்னா காதல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வந்து படம் வந்து கொஞ்சம் டீப்பான ஒரு மீனிங் இருக்க ஒரு அட்டம்ப்டா எடுத்திருக்கோண்ணே. ஸோ நாங்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதை ரசிகர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது. லவ்வும் இருக்குண்ணே. படங்கள்ல மொத்தம் 9 பாட்டு இருக்குண்ணே. ஆனா படத்துல எந்த பாட்டும் எல்லாமே பேக்ரவுண்ட் ட்ராக்காக தான் வருது. படத்துல எதுவுமே பாடல்கள்லாம் வரதில்லை. பட் ஆனா படத்துல 9 பாட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான் எங்க கிட்ட இருந்து. ஏன்னா நாங்கள் பொதுவாக என் படத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வித்தியாசமான முயற்சி தான். அதே மாதிரி இப்போ இந்த சித்தர் பாடல் கேட்ட பிறகுதான் இப்போ பாதி அந்த பாடல், அந்த மாதிரி பாடல்களை பார்த்து தான் இப்போ பாடல்களே பாடி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த மெட்டை ஏற்ற இறக்கமா பாடினீங்கல்ல. நான் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடு இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள், ஹிப்ஹாப்னாலும் ஹிப்ஹாப் தமிழானாங்க. ஸோ அதனால அங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரே ஒரு பெரிய ரேப்பர் தான். ஸோ அவருடைய நடையிலுமே அந்த ரேப் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி தொடர்ந்து நாங்கள் எங்களோட கலைப்படைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பாக நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதை புது வடிவத்தில் கொடுத்துட்டும் இருக்கோம். கண்டிப்பா அதில் தான் இன்ஸ்பயரும் ஆகணும். அதே மாதிரி சுந்தர் சி சார் எப்போதும் உங்க படங்களை அதிகம் அவர் தயாரிப்பாரு. இந்த படத்தை நீங்களே தயாரிக்க காரணம் ஒரு சீஃப் கெஸ்டா வர காரணம் என்ன? ஏன்னா இதுல ஜாஸ்தி லாபம் எடுத்துலாம் நீங்க எடுத்துட்டீங்களா ப்ரொடியூசரா? ஆனா லாபம்ங்கிறது வந்து நான் அதை எல்லாத்தையும் தாண்டினேன். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து ஆர்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்கிறது ரொம்ப ஆசைன்னு. என்னோட ஆர்ட்டை எப்போ நான் இருக்கிறதுலே ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படின்னா வந்து நானே அதை கிரியேட் பண்ணி நானே. ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்னா அவருக்கு வந்து ஒரு கன்ஸ்டன்ட் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்குள்ள படம் எடுக்கணும், அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டைரக்டர்னா அவருக்கு ஒரு தாட் இருக்கும், நான் இதுக்கு தான் செட் ஆவேன்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நாங்களே பண்றப்ப நாங்கள் எங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை எங்கள் ரசிகர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கருத்தை எந்த ஃபில்டரும் இல்லாமல் கொடுக்க முடியுதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு இது லாபத்துக்காக பண்ணணும்னா இது மிகப்பெரிய ரிஸ்க்குண்ணே. இந்த படம் என்னோட எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் உடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அப்படி பார்த்தா அதுக்கான இது இல்லைண்ணே. நாங்கள் வந்து அதான் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. இதுல இருந்து வந்தா அடுத்து திரும்பவும் படம் எடுப்போம். அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நீங்கள் எங்களை இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களால் ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு பொருள் சேர்ந்த உடனே அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டோன்னே. அண்ணன் தான் முதல் ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, எதிரா தம்பி அப்படின்னு. ஸோ வந்து என்னை எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பொடி பையனா வந்தப்போ வந்து பாட்டு பண்ணிடுவியாடா, சரணம் போலவினா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி இன்னி வரைக்கும் அண்ணன் கரெக்டாக பண்ணிவிடு, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காரு. ஸோ அண்ணனோட வாழ்த்து என்னைக்குமே என்கிட்ட எனக்கு இருக்குன்னு. என் பசங்களோட நட்பு இருக்கு, எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டமான படங்களை நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் நம்புறோன்னே. இதை வந்து 20ஆம் தேதி மக்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடனே. அதுக்கு நாங்களும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோன்னே. அண்ட் தொடர்ந்துனே உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர்காரரு, ஆனா மவுண்ட் ரோட்ல குண்டு வைக்கணும்னு ஏன் அவ்வளோ பார்த்தா வந்தோன்னா ட்ரெய்லரு தப்பு மவுண்ட் ரோடே பிளாஸ்ட் பண்றீங்களே, என்ன நோக்கம் அது? ஆனால் ஒரு போர் நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்துடைய கதைனே. ஸோ ஒரு கடைசி ஒரு உலக போர் ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் படம். ஸோ இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அது பார்க்குறப்ப அதோட சுவாரஸ்யம் இன்னும் நல்லா இருக்கும். படம் வந்தோடனே இது எல்லாமே டோட்டலாக புரிஞ்சிடனே. சார் படத்தை நீங்க தான் ஓனா ரிலீஸ் பண்றீங்களா? ஆமாண்ணே. டென்ட் கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க ஓவர்சீஸ் வாங்குறதுக்காக வந்தாங்கண்ணே. படம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தேட்டருக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சேட்டலைட் டிஜிட்டல்லாம் முடிஞ்சுதுண்ணே. ஸோ எங்களால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னே. இப்போ நாங்கள் தானே பண்ணுறோம் எல்லாமே. சார் இப்போ நீங்கள் இசையமைச்சது ஈஸியாக இருந்ததா, டைரக்ட் பண்ணது ஈஸியாக இருந்ததா, படம் எடுக்கிறது ஈஸியாக இருந்ததா? எல்லாமே ஈஸியா தானே இருக்கு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிடிச்சி பண்ற எல்லா விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்குண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐபிஎலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா கதைக்கும்? இல்லைண்ணே, ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதுக்கும் இல்லை. இது உலகத்தில் என்ன நடக்குதோ அனைத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குண்ணே. உலக அரசியலும் இருக்கு, எல்லாம் இது இருக்கு. நடிகர் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் இட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசரா மாறுவாங்க. ஸ்டார்டிங் மியூசிக் டைரக்டர் அப்புறம் நடிகர் பேர் வந்து உலக போர்னு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. அடுத்தது என்ன அரசியலுக்கு வர போறீங்களா? இல்லை,
சொன்னேன், நான் ஒரு கலைஞன். நான் வந்து ஏன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அதுக்கான பதில் தான் சொன்னேன். என்னோட கலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஃபில்டர்ஸ் கம்மியாக முடியுமோ, நான் நினைச்சதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிய இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அது போக இந்த நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்தோண்ணே, 2 பேர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 110 பேர் பக்கத்தில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோண்ணே. ஸோ அதனால் இது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் பசங்க அன்னைக்கெல்லாம் என் கூட இருந்த பசங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக இருந்தப்ப நிறைய பேர் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல், இன்ஃபேக்ட் நாங்களே அண்ணனை பார்க்கலன்னா எப்படி சஸ்டெயின் பண்ணியிருப்போம் தெரியல. நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, அன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல 2 பசங்க கனவோட வந்திருக்கோம். அந்த டைம்ல எங்க கூட இருந்த பசங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் மூலமா எங்க கூட டிராவல் பண்ண எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட ஹட்சன் எங்க கோ டைரக்டர், அவர் தான் டைரக்ஷன் டீம் ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எங்களோட சிஸ்டமே கொஞ்சம் வேற மாதிரி, பொதுவான சினிமா சிஸ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிளீனாக ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஹட்சன் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹட்சன் வந்து எனக்கு 12 வருஷமா தெரியும். அவர் ஒரு இண்டிபெண்ட் பிபாய், அவர் அதாவது பிரேக் டான்சர், பிபாய், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சோன்னே வாங்க படம் ஆரம்பிச்சிட்டேன் வாங்கன்னு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, அஜய் வந்து சிஏ, அவன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நண்பர்கள் எங்கெங்கெல்லாம் ஜேபி வந்து ஃபேன் கிளப் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக வந்தான். ஸோ இப்படி எங்கெங்கே யாரை பார்த்தனோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்க இந்த நிறுவனம் எனக்கு உதவியாக இருக்குன்னு. அவ்வளோதான் இதில் விஷயம். இல்லை இதில் இன்னொன்று, படிப்பு முக்கியம் தான். நீங்கள் சொன்னது எல்லாம் படித்தவங்க தான். ஆனால் சினிமாவை நோக்கி வரவங்க முக்கால்வாசி பேர் படிப்பு இல்லாதவங்க தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி படிப்பு இல்லாமல் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் படிப்புங்கிறது வந்து நம்ம குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். திறமை இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இது படிப்புங்கிறது வந்து டிகிரியோ அது கிடையாது. படிப்புங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளும் எல்லா விஷயங்களும் தான். ஸோ வந்து படிப்பு நம்மளை பண்படுத்தும். ஸோ ஒருத்தரை வந்து எத்தனை படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்கள நம்ம திறமையை எடை போட முடியாது. அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, படிச்சுட்டா அது பின்னாடி இருக்கிற டெர்மினாலஜியும் அதோட பேசிக்கும், அது எப்படி அந்த ப்ராசஸும் நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி கற்றுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையுமே கை கட்டியோ தலை குனிந்தோ அவுட் ஆஃப் த வே போய் எதுவும் பண்ண தேவையில்லை. தலை நிமிர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு இது தோத்துச்சுன்னா நான் காலேஜில் போய் ப்ரொஃபஸராக, இது எனக்கு இந்த சினிமா கெரியரே இப்போ எனக்கு இது சரி, இதெல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக போகணும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்கிட்ட என் படிப்பு இருக்கு, அது எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கொடுக்கும். நான் தலை நிமிர்ந்தே இருப்பேங்கிற தன்னம்பிக்கை என் படிப்பு எனக்கு கொடுக்குது. அதனால எல்லாரும் படிங்கன்னு என்னோட ரசிகர்களுக்கு தொடர்ந்து அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அதில் விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.